செய்தி. கோவில் நகை உண்டியல் பணம் கையாடல் செய்யப்பட்டிருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். சுமார் 500 சவரன் ஆபரண தங்கம், 2 கோடி ரூபாய்க்கு மேலான உண்டியல் காணிக்கை மற்றும் கோவில் திருப்பணி நன்கொடை தொகைகள் உள்ளிட்டவை கையாடல் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சி அருகே மால்வாய் கிராமத்தில் இந்த சம்பவம் நடந்திருப்பதாகவும் அது தொடர்பான புகார் எழுந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. விரிவான விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் கதிரவன் இணைந்திருக்கிறார். கதிரவன், என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க? யார் தரப்புல இருந்து இந்த புகார் வழங்கப்பட்டிருக்கிறது? இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகமும் முற்றுகையிடப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. என்ன கள நிலவரம்? வணக்கம் கௌதமி. திருச்சி மாவட்டம் புல்லம்பாடி ஒன்றியம் மால்வாய் கிராமத்தில் ஐயனார், பிடாரியார், செல்லியம்மன் அப்புறம் கருப்பண்ணசாமி கோயில் உள்ளது. இந்த கோவில் கடந்த 2019 கிராமத்துக்கு தெரியாமலே கோவில் வங்கியில் இருந்து கடந்த 2009ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை கோவில் உத்தேசமாக வரவு செலவு திட்டத்தை மீறி ஒருவர் பல லட்சம் ரூபாய் கையாளல் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் கோவிலுக்கு சொந்தமான 500 பவுன் தங்க நகைகள், வெள்ளி மற்றும் உண்டியல் செலுத்தப்படும் பணத்தை கையாடலும் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் மக்களிடம் 40 லட்சம் வரை நன்கொடை பெற்று போலி ரசீது மூலம் திருப்பணிக்கு செலவு செய்யாமல் ஏற்கனவே செய்த பணியில் கணக்கம் காட்டி ஏமாற்றியுள்ளார். இதற்கு அதிகாரிகள் உடனடியாக இருந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளும் புகார் அளித்து மேல்வித நடவடிக்கை எடுக்கவில்லை எனவா பல்வேறு கட்ட போராட்டங்களை மால்வாய் கிராம மக்கள் இருந்தனர். கோவில் சொத்துக்களை கையாள கோவில் நிர்வாகி மீதும் அவருக்கு துணை போகும் அதிகாரி மீதும் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இன்று அந்த மால்வாய் கிராம மக்கள் 500க்கும் மேற்பட்டோர் சேர்ந்த பொதுமக்கள் என திருச்சி மாவட்ட ஆட்சியர்களுக்கு மனு அளித்து சாலை முறை போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி சொத்துக்கள் முறைகேடு செய்த மீதும் அதற்கு துணை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரி மீதும் நடவடிக்கை வேண்டும் இக்கோரிக்கை வலியுறுத்தி போராட்டத்தில் பொய் வழக்கை ரத்து செய்துவிட்டு மேலும் பொய் வழக்கு பதிவு செய்த காவல் ஆய்வாளர் மற்றும் காவல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மால்வாய் கிராம மக்கள் திருச்சி மாவட்ட ஆட்சியிடம் மனு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இக்கோவிலுக்கு சுத்தமாக சுமார் 5,000 ஆபரண தங்கம் மற்றும் 1 கோடி ரூபாய்க்கு மேலான உண்டியல் காணிக்கை, கோவில் திருப்பணி நன்கொடை வசூல் செய்யப்பட்ட சுமார் 1 கோடி ரூபாய் ஆகியவற்றை அந்த பரம்பரை அரங்காவலரும் கோவில் பூசாரியான பாஸ்கரன் என்பவரும் அவரது அண்ணன் மகனான தனபால், சுரேஷ் என்பவரும் இணைந்து முறைகேடு செய்திருப்பதாகவும் அதற்கு கோவில் செயல் அலுவலர் செல்வம், உதவி ஆணையர் உமா உள்ளிட்டோர் உடனடியாக இருந்ததாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தினால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து இவர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை கிராம மக்கள் அங்க மால்வாய் கிராமத்திலே போராடி வந்த நிலையில் தற்போது மாவட்ட ஆட்சியரிடம் தங்களுக்கு இதுக்கு உடனடியாக நீதி வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி போராடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.